அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா எல்லாம் கையில், ஆண்டோடைய கையில் இருக்குது. நான் திருப்பி கொண்டு சூரியன் கீழே பார்த்தேன். என்னென்னா, ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுறவன்லாம் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியறதில்லை. வேகத்தினால ஒன்றும் நடக்கிறதில்ல. யுத்தத்தில் சௌரியவான்கள் சௌரியம் போதாது. ஆமாம், யுத்தத்தில் ரொம்ப திறமையானவன்லாம் தோற்று போயிருக்கிறான். பிழைப்புக்கு ஞானம் உள்ளவருடைய, இந்த இடத்துல ஞானங்கிறது ரொம்ப படித்தவங்க, பிழைப்புக்கு படிப்பவருடைய ஞானம் பத்தாது. ரொம்ப படித்தவங்களாம் ரொம்ப ஒன்றும் பிழைச்சிடல, நல்ல வேலை கிடைச்சிடல. ஐஸ்வர்யோடு அடைவதற்கு புத்திமானுடைய புத்தியும், ஆமாம் ரொம்ப புத்திசாலி, நிறைய விஷயங்கள் நல்ல புத்திசாலியாக நடப்பான். அவன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு பேசுவான், ரொம்ப ஞானமாக பேசுவான். ஆனால் அவன் பணம் செல்வத்தை அவன் என்ன செய்யறதில்லை, அவன் செல்வம் சேர்க்கிறதில்லை. அவங்க எல்லோரும் விஷயம் தெரிஞ்சதுனால, ரொம்ப நல்லா பேசுகிறதுனால, ஆமாம் நல்ல வேலைக்காரங்கிறதுனாலலாம் ஐஸ்வர்யம் அதெல்லாம் அதில் என்னது, தயவடைகிறதுக்கு வித்துவான்கள் அறிவோம். தயவு மேலே பதவியில் உயர்வு அடைகிறாங்களே, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அந்த வித்துவான்னா ரொம்ப பெரிய ஆள், அவனுடைய அறிவும் போதாது. எல்லாருக்கும் சமயம், எல்லாருக்கும் ஒரு வேலை, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதான் முந்தின வருஷம் சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நீ பெஸ்ட்டாக செஞ்சின்னா உனக்கு உயர்வு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறது தேவனுடைய செயல். அப்போ தேவனுடைய நேரமும் அந்த சமயமும் தேவ செயலும், தேவனுடையதான வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமையணும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், மரணம், அதை பற்றி சில வார்த்தைகள். இவை எல்லாவற்றையும் முந்தின அதிகாரத்தினுடைய துவக்கம். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியலையே. நீதிமானுக்கும் ஒன்று போல் நடக்குது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போல தான் நடக்குது. அப்படி ஆனால் நீதிமானாக நடந்ததுனால உள்ளதான மேன்மை என்ன? அது மாதிரி ஞானவான்களுக்கும் மூடனுக்கும் ஒன்று போல தான் நடக்குது. அப்போ ஞானவானாக நடந்ததுனால என்ன மேன்மை? தேவனுக்கு பயப்படுறவனுக்கும் தேவனுக்கு பயப்படாதவனுக்கும் ஒன்று போல தான் நடக்கிறது. அப்படியானால் தேவனுக்கு பயந்தவர்களுதான மேன்மை என்ன? இது ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி தான். தேவன் ஏன் செய்கிறார், எதற்கு செய்கிறார், அவருடைய காரணமும் காரண காரியங்களும் அதனுடைய நோக்கங்களும் உள் நோக்கங்களும் தெரியாது. இவை எல்லாவற்றையும் மனதில் வகையறுக்கும்படி சிந்தித்து பார்த்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறாங்க. அதான் முக்கியம். தேவனுடைய கையில் இருக்காங்களா?
ஞானமுள்ளவனும் நல்லவனும் ஞானமுள்ளவனும். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். ஆமாம், எல்லாம் கையில் தான் இருக்குது. அன்பு கொள்வதும் பயப்பது கூட தேவனுடைய கையில் தான் இருக்குதா. முன்னால் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் என்ன நினைக்கிறான், அவன் ஒருவனும் முன் இருக்கிறதை கொண்டு நமக்குள்ளே இருக்கிறது அது யாரும் அறியா. எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்குது. திரும்ப அதே சப்ஜெக்ட் தான் சொல்கிறேன். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படித்தான். ஆணையிட்டு உண்மையாய் சத்தியத்தின்படி நடக்கிறவனுக்கும் ஆணையிட்ட காரியத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கும் ஆணையிட்ட காரியங்களில் ஆணையிடாதவனுக்கும் ஒன்று போல தான் சம்பவிக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் சம்பவிக்குது. இது விசேஷ தீங்கு. ஏன்? மனுஷருடைய மனுப்புத்தினுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்குது. அவர்கள் மனம் திரும்பாதபடிக்கு அவர்களுக்கு இது இடரலாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதாவது நம்ம போய் சில நேரங்களில் நம்ம இதை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, சுவிசேஷர்கள் கேட்குற கேள்வி, விசுவாசிகள் ஊழியம் செய்கிற விசுவாசிகள் கேட்குற கேள்வி, நாங்கள் யார்ட்டையாவது போய் இயேசு உனக்கு நல்லது செய்வார், இயேசு உனக்கு நன்மை செய்வார், இயேசு உனக்கு சுகத்தை தருவார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவங்க உடனே திருப்பிக்கிட்டு இயேசு உனக்கு என்ன செய்தார், உனக்கு தான் சுகவீனமாக இருக்குதே, உன் வீட்லேயே வியாதி இருக்குது, உங்கள் சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் நாப்பில் என்ன ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டவுடனே இவங்க ஒன்றுமே சொல்ல முடியாதபடி திரும்பி வந்துடுறாங்க. அவ்வளோதான், உன் கண் அடைக்கப்பட்டது. அது அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. அவங்க இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் சத்தியத்தை அறியக்கூடாதபடி அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளும் அவர்களுக்கு இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. கடைசி செத்த இடத்துல போகிறாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கு நீங்களாக இருக்கிறவங்க யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை இருக்குது. செத்த சிங்கத்தை பார்க்கல உயிருள்ள நாய் வாசி. தேவனை விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். இனி அவளுக்கு ஒரு பலனும் இல்லை. அவள் பேர் முதலாய் மறக்கப்படுகிறது. அவள் ஸ்நேகம், அவள் ரொம்ப அன்பாக இருந்தாங்க, அவங்க பகைச்சாங்க, பொறாமப்பட்டாங்க, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இனி என்றைக்கும் பங்கு இல்லை. அப்போது லைஃப் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு போகுது. மரணத்துக்கு முன்பதாக, அது பின்னால் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மரணத்துக்கு முன்னால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள், மரணத்துக்கு முன்பதாக மனம் திரும்பு. மரணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நியாயவாதம்லாம் பேசிகிட்டு இருக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன லாபம்லாம் கேட்டிருக்காது. பாவத்தினுடைய முடிவு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குற கிருபை நித்திய ஜீவன். அப்போ நீங்கள் வரணும். நீங்கள் அப்போ வாழ்க்கையை நீ என்ன அப்போ திரும்ப சொல்கிறார் பிரசங்கி, நீ போ, உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு சாப்பிடு, உன் திராட்சை தோட்டத்தை புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியோட குடி, கர்த்தவன் கிரியில் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாரு, சந்தோஷமாக இரு. சந்தோஷமாக இருப்பதான மறுபடியும் சந்தோஷமாக இருங்கன்னு நான் சொல்கிறேங்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். உன் வஸ்திரம் எப்பவும் வெள்ளைன்னா ஒயிட்டு மாத்திரம் இல்லை, எப்பவும் சுத்தமாக இருக்கணும். உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாக இருப்ப, தலைக்கு எண்ணெய் வை, அதாவது நல்ல 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 நீட்டாக இரு, நல்ல 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 சுத்தமாக இரு. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயா நாட்கள்லாம் நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவி. உன் மனைவிட்ட சந்தோஷமாயிரு. வேறு என்ன உனக்கு இருக்குது? 10ஆம் வசனம், செய்யும்படி என்ன காரியம் உனக்கு கிடைக்கிதோ, வாய்ப்பு கிடைக்கிறதோ, எதை செய்யணுமோ அதை முழு பலத்தோடு செய்யி. நிறைய பேர் கிடைக்கிற காரியத்தை விட்டுறாத. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோ. உனக்கு ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த வேலையை சூப்பராக செய்யி. அதை உன் பலத்தோடு நீ செய்யி. நீ போகிற பாதாளத்தில் நீ செத்து போனதுக்கப்புறம் உன் வித்தையும் அறிவும் ஞானமும் வச்சுருந்து என்ன புண்ணியம்? எதை செஞ்சாலும் சூப்பராக செய்யி, எதை செஞ்சாலும் நச்சுன்னு செய்யி, எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யி, முழு பலத்தோடு செய்யும். கைக்கு நேரிடுகிறது எதுவோ, நீ செய்ய நினைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு எதுலெல்லாம் கிடைக்குதோ அதை முழு பலத்தோடு செய். ஏன்னா இதுக்கு அப்புறம் போய் உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்த போக முடியாது. இந்த வாய்ப்பு நழுவுனதுக்கப்புறம் உன் அறிவு ஞானமும் பயன்படுத்து. அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா எல்லாம் ஆண்டோடைய கையில் இருக்குது. நான் திருப்பி கொண்டு சூரியன் கீழே பார்த்தேன். என்னென்னா, ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுறவன்லாம் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியறதில்லை. வேகத்தினால ஒன்றும் நடக்கிறதில்ல. யுத்தத்தில் சௌரியவான்கள் சௌரியம் போதாது.
ஆமாம், யுத்தத்தில் ரொம்ப திறமையானவன்லாம் தோற்று போயிருக்கிறான். பிழைப்புக்கு ஞானம் உள்ளவருடைய, இந்த இடத்துல ஞானங்கிறது ரொம்ப படித்தவங்க. பிழைப்புக்கு படிப்பவருடைய ஞானம் பத்தாது. ரொம்ப படித்தவங்களாம் ரொம்ப ஒன்றும் பிழைச்சிடல, நல்ல வேலை கிடைச்சிடல. ஐஸ்வர்ய அடைவதற்கு புத்திமானுடைய புத்தியும், ஆமாம், ரொம்ப புத்திசாலி, நிறைய விஷயங்கள் நல்ல புத்திசாலியாக நடப்பான். அவன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு பேசுவான், ரொம்ப ஞானமாக பேசுவான். ஆனால் அவன் பணம் செல்வத்தை அவன் என்ன செய்யறதில்லை, அவன் செல்வம் சேர்க்கிறது இல்லை. அவங்க எல்லோரும் விஷயம் தெரிஞ்சதுனால, ரொம்ப நல்லா பேசுகிறதுனால, ஆமாம், நல்ல வேலைக்காரங்கிறதுனாலலாம் ஐஸ்வர்யம். அதெல்லாம் அதில் என்னது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்கள் அறிவும். தயவு மேலே பதவியில் உயர்வு அடைகிறாங்களே, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அந்த வித்துவான்னா ரொம்ப பெரிய ஆள், அவனுடைய அறிவும் போதாது. எல்லாருக்கும் சமயம், எல்லாருக்கும் ஒரு வேலை, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதான் முந்தின வருஷம் சொல்லு, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நீ பெஸ்ட்டாக செஞ்சின்னா உனக்கு உயர்வு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறது தேவனுடைய செயல். அப்போ தேவனுடைய நேரமும் அந்த சமயமும் தேவ செயலும், தேவனுடையதான வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமையணும். ஜெபம் பண்ணு, அது நம்ம கையில் இல்லை. மனுஷன் தன் காலத்தை அறியான், எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியாது. வாய்ப்பு எப்போ வரணும், ஒரு சொல்கிற வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் கதவை தட்டுமா, அதுவும் மெதுவாக தட்டுமா. அப்படியா வாய்ப்புகள் எப்போவுமே என்ன செய்யுமா, எப்போதாவது ஒரு முறை தான் கதவை தட்டுமா, அதுவும் எப்படி தட்டுமா, ஒரே ஒரு முறை தான் கதவை, வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் கதவை தட்டுமா, அதுவும் மெதுவாக தட்டுமா, சத்தமாக தட்டினாவது கதை. அப்போ வாய்ப்பு எப்பண்டா கிடைக்குன்னு காத்திருக்கணும். காலத்தை மனுஷன் அறியான். இது எந்த காலத்தை சொல்கிறாருன்னா, நல்ல காலத்தை மட்டும் இல்லை, தனக்கு எப்போ துன்பம் வரும் தெரியாது, நமக்கு எப்போ பாடு வரும் தெரியாது, எப்போ கஷ்டம் வரும் தெரியாது, எப்போ எது நடக்கும்னு தெரியாது. மீன்களெல்லாம் நல்லா மறந்துகிட்டே இருக்குது. அது கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுப்புத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்கள் நேரிட ஆபத்தில் அகப்படுவார். அது தெரியுமா? காலையில் குருவி போகிறோம், இன்றைக்கி மாட்டிக்குமோன்னு தெரியுமா? தெரியாது. என்றைக்கும் போல் சாப்பாடு இருக்குன்னு போச்சு, அது அன்றைக்கி அது வலையில் சிக்கிக்கிடுச்சு. மீனுக்கு அது தெரியுமா, இன்றைக்கி அது ஆபத்து வரப்போகுதுன்னு அன்றைக்கி காலையில் தெரிஞ்சிருக்குமா? அது நல்லா நீந்திகிட்டே போதும், அன்றைக்கி மாட்டிக்கிடுச்சு. அதுபோல் எப்போ நேரிடும்னு தெரியாது, ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது, ஆசீர்வாதம் எப்போ வரும்னு தெரியாது. கர்த்தரையே நம்பியிரு. அப்புறம் 13ஆம் வசனத்துலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு சம்பவம், அதாவது சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள ஒரு காரியம், ஞானமுள்ள காரியத்தை பார்க்குறேன். இத்தனை விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானமுள்ள காரியம், அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுங்கிறார். என்னென்னா, ஒரு சின்ன பட்டணம் இருந்துச்சான், ஒரு சின்ன பட்டணம். அதில் இருந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் மனிதர்கள் இந்த இடத்துல எண்ணிக்கையிலையும் குறைவு, அவங்க பலத்திலையும் குறைவு. அதுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா அதை வளைஞ்சிட்டு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டுறான். அதில் ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினால இந்த பட்டணத்தை விடுவிச்சிட்டானான். எப்படி விடுவித்தான்னு சொல்லப்படலை, எப்படி விடுவித்தான்னு தெரியல, காப்பாற்றிட்டான். அவன் தன் ஞானத்தால் நகர என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றிட்டான். ஆனால் அந்த மனுஷன் யாருமே என்ன செய்யலையா, நினைக்கலையா. ஆகையால் இந்த ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. அவன் வார்த்தை கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கணும் ஞானமே. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது யாரும் கேட்கலை. ஏழை ஞானம் அசட்டை பண்ணிருச்சாங்க, யாரும் அவனை யாரும் நினைக்கலை. அந்த ஞானம் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் சொல்ல யாரும் கவனிக்கலை. இனிமேலாவது நம்மளை பலப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஞானம்தான் மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கணும் ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தையிலே கேட்கப்படத்தக்கவை. அப்போ மூடர் தான் தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, ஆளும். மூடர்கள் கூட்டத்தில் அந்த மூடர்கள் கூட்டம் தான் மூடரை ஆளும் மூட அதிபதினு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானம்தான் நல்லதான். இந்த பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இப்போ இந்த கதை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் சொல்கிறார், அந்த சின்ன பட்டணங்கிறது நம்முடைய உலகமாக, கொஞ்சம் மனிதனுங்கிறது மனிதர்களாகிய நாமெல்லாம் கொஞ்சம் நம்ம மனிதர்களாகவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோமா. பெரிய ராஜா அப்படின்னு சொல்கிறது சாத்தானா. இந்த ஞானமுள்ள ஏழை யாருன்னா இயேசு கிறிஸ்துவான். இவர் என்ன செய்கிறாரு, அவனை இந்த மனுஷர்களோடு கூட தான யுத்தத்தை விட்டுட்டு அவரோடு கூட போராட ஆரம்பிச்சிட்டான். அந்த நாட்களில், அந்த இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில், ஆமாம், பிசாசனுடையதான சோதனை எல்லாம் மனுஷரிடத்தில் இருக்கிற மனிதர்களோடு கூட இல்லை, ஆமாம், முழு பிசாசனுடையதான அந்த சைத்தானிய கூட்டம் எல்லாம் இயேசுங்கிற ஒருத்தர் மேலேயே எல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுதான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆண்டவர்.
அவரை கொலை பண்ணுறேன்னு நினச்சி கொலை பண்ணான். ஆனால் இயேசுநாதர் அவனை தம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டான். அவன் கையில் இருந்ததான மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரியதான அந்த சாவியை அவன் கையிலிருந்து பிடுங்கி போட்டார். அவர் தம்முடைய ஞானத்தினாலே விடுதலையாக்கினார். ஆனால் அவரை குறித்து இன்றைக்கி சொல்லும்போது முழு உலகத்தினுடையதான அந்த ஞானமுள்ள அந்த ஞானத்தில் சிறந்த இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கான அந்த ரட்சிப்பை அவர் அந்த தம்முடைய ஞானத்தினாலே அது ஒரு வித்தியாசமாக மரணத்தினாலே ஒரு விடுதலைன்னு யாரும் நினச்சி பார்க்காத ஒன்றை அவர் செய்து அந்த மரணத்தினாலே சாத்தானை ஜெயித்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாக இருக்கிறதான சாத்தானை ஜெயித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவரும் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அவர் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறாங்க, நிறைய பேர் அவரை அசட்டை பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம அவர் அசட்டை பண்ணால் பாவிகளாக்கப்படுவோம். ஆகையினாலே அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம், யுத்த ஆயுதங்களை பார்க்கல, ஞானம்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஞானம் இந்த உலகப்பிரகாரமான ஆயுதங்களை விட தேவனுடைய ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆகையினால தவறு செய்கிறவன் ஒரே ஒரு தவறு அப்படியே இந்த ஒரு வசனம் அடுத்த அதிகாரத்துக்குள்ளே போகுது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு பாவி என்ன செய்கிறான்னா நிறைய பேரை கெடுத்து போடுவான். ஒரு அதிருப்தியாளன் அவன் ஸ்தோத்திரம் அநேகரை கெடுத்து போடுவான். அநேகருக்குள்ளே தன்னுடைய அதிருப்தியை பூத்தி அநேகரை கெடுத்து போடுவான். நாம் அப்படி இராதபடி இந்த பாவியான மனுஷனோடு கூட சேராதபடிக்கு ஒரு அதிருப்தி உனக்குள்ளே வர ஒன்று இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு அதிருப்தி, ஒரு தவறு, ஒரு பாவம் செஞ்சவன் தான் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை இழந்தவர்களும் பாவத்தில் விழுந்தவர்களும் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களும் தான் நிறைய நேரங்களில் அவன் நல்லவர்களையும் கெடுத்து போட்டு மிகுந்த நன்மையை கெடுப்பான், அநேக நல்லவர்களை கெடுப்பான். எச்சரிக்கையாக இருப்போம், ஞானமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானமுள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்வார்கள். அப்படி இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஞானவான், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரசங்கி 9வது அதிகாரம். இந்த நாளில் நம்ம சொல்லப்பட்டதான அந்த வேத வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? அது தான் செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசின்னு சொல்லி பார்க்குறோம். செத்த பிறகு ஒன்றுமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆகையினால இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரையிலும் நம்ம என்ன செய்வோமா? நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இருக்கிற ஆகாரத்தை என்ன செய்யணுமா? சந்தோஷமாக சாப்பிடணுமா? திராட்சை ரசத்தை சந்தோஷமாக குடிக்கணுமா? நம்முடையதான குடும்பத்தாரோட நம்ம என்ன செய்யணுமா? ஜீவிய நாட்களை மனைவியோட அல்லது கணவனோட பிள்ளைகளோட ஜீவிய நாட்கள் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியாது. ஆகையினால் நம்முடைய இருக்கிற வரையிலும் ஜீவ நாட்களை நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாய் கழிக்க கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வார்கள். இது ஒன்று தான் இந்த பூமியில் நமக்கு வச்சிருக்கிறதான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். எதுக்கெல்லான்னு சொன்னால் மனிதன் என்ன செய்கிறான்? மனிதனுடைய முயற்சி, அவனுடையதான பலன், அவனுடையதான ஞானம், அவனுடையதான திறமை, அவனுடையதான எல்லாமே மனுஷன் செய்கிற முயற்சி எல்லாம் வீண். எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளோதான் முயற்சி எடுத்திருந்தாலும் தேவ கிருபை வேணும். தேவ செயலும் என்ன செய்யணுமா? தேவனுடையதான நேரமும் நமக்கு இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இதை ஆசீர்வதித்து தாரும் என்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நாம் என்ன செய்வோம்? நாம் பிரயாசத்தை பட்டு தேவனுடைய மீதியானதை தேவனுடைய கருத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது நம்மளுடையதான வேலையும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. அந்த நாளில் என்னப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற நாட்கள் வரையிலும் நாங்கள் இந்த உலகத்தை கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்க தேவரே நீர் எங்களுக்கு கிருபை தந்திர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷ நாட்களில் கர்த்தாவே நாங்கள் சந்தோஷத்தோடு அப்பா ஆகாரத்தை புசிக்கவும் சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கவும் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கிருபை தாங்கப்பா.
நம்ம அடுத்ததாக நாங்கள் பார்க்குறப்ப எங்களுடைய தானே மனுஷனுடைய தானே நிறைய பேர் இந்த உலகத்தில் முயற்சி எடுத்தாலும் எல்லாம் வீணாக போயிடுதுப்பா. இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய தானே முயற்சியை உம்முடைய பலத்தோடு அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய சமயத்துக்காகவும் உம்முடைய தானே அப்பா செயலுக்காகவும் நீங்கள் எங்கள் மேலே அப்போ வைத்திருக்க சித்தமும் நிறைவேறத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயல்படும் போது வெற்றியை காண்கிறோம்ப்பா. ஆமென் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஜெயத்தை தாரும் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.